நம்ம தக்காளி சாம்பார் ரெடி பண்ணலாம் இட்லிக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, 4 தக்காளி கட் பண்ணி வச்சது, தேவையான தண்ணி, மிளகாய்த்தூள், மூடி கொதிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம். இந்த தக்காளியே வெந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து இந்த சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ நாம் இதை மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இதை நம்ம 2 நிமிடம் கொதிக்க வைக்கலாம். தேவையான உப்பு. நல்லா கொதிக்குது. இதில் சும்மா லைட்டாக இட்லி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சு இதில் சேர்த்துக்கின்னு குழவினே இருங்கோ, இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியாது. பக்கத்தில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க. கடுகு, கறிவேப்பிலை, இப்போ அதில் இட்லிக்கு தக்காளி சாம்பார் ரெடி. இந்த கேப்பில் நம்ம பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சுட்டுருக்கோம். சுட சுட இட்லியும் ரெடி. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடிக்கடிக்கு செய்வீங்க நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சமையல் குறிப்பு பற்றி எதனா தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.